நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் மைசூர் பாக் பண்ண போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே போல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்பயுமே நம்ம கடலை மாவில் தான் மைசூர் பாக் பண்ணுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நம்ம மைசூர் பாக் பண்ண போகிறோம். வாங்க அந்த மைசூர் பாக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பால் பவுடர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து 400 கிராம் எடுத்திருக்கேன். 200 கிராம் பால் பவுடருக்கு 400 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதை பாகு காய்ச்சிட்டு இது அப்புறமா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். இதில் ஒரு பவுல் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாகு ரெடியாகி கம்பி பதம் வரட்டும், அது வரைக்கும் காய்ச்சிக்கலாம். பால் பவுடரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இதில் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்த்துட்டு இதை கலந்துடலாம். எதுக்காக மைதா மாவு சேர்க்குறோம் அப்படின்னா, பால் பவுடர் மட்டும் ஒன்று சேர்ந்து வராது. அதுக்காக கொஞ்சம் மாவு அதில் கலந்துக்கிட்டால் நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வரும். அதுக்காக தான் நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கட்டி இல்லாமல் இந்த நெய் வந்து எல்லா பால் பவுடர்லேயும் நல்லா கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெய், மைதா, பால் பவுடர் 3ஐயும் போட்டு இந்த மாதிரி கலந்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மைசூர் பாக் காய்ச்சறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரே எடுத்து அதில் நெய் இல்லைன்னா எண்ணெயை சேர்த்து நல்லா தடவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா காய்ச்ச ஆரம்பிங்க. அப்போ தான் சுட சுட எடுத்து ஊற்றுறப்போ நம்ம அவசரமாக ஊற்றுறப்போ நேரம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இறக்கி வச்சுட்டு நம்ம ஊற்றுறப்போ அது வந்து கெட்டி சேர்ந்துடும். அதனால் இதை இந்த மாதிரி தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா காய்ச்ச ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் நெய் தடவி வச்சுட்டேன் ஒரு ட்ரேயில். நீங்கள் ஒரு தட்டில் கூட தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா காஞ்சிட்ருக்கு. அதில் தொட்டு பார்த்தா கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி நூல் மாதிரி வரணும். இதுக்கு மேலே அதிகமாக காய்ச்சிடக்கூடாது. அப்படி காய்ச்சிட்டிங்கன்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிடும். அதனால் இந்தளவுக்கு பதம் போதும். நெய் போட்டு பால் பவுடர் வந்து கலந்து வச்சோம் இல்லையா, அதை இதில் போட்டு கலந்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது சிம்மில் வச்சுட்டு போட்டு கலந்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வலுவலுப்பாக இருக்கும். இப்போ நெய் விட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலருங்க. கைவிட்டிங்கன்னா அது வந்து மைசூர் பாக் வந்து கெட்டி ஆகிக்கும். அதனால் நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. இது போல் நல்லா அந்த நம்ம ஊற்றின நெய்யை நல்லா அந்த பாலோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நெய் விடணும். மறுபடியும் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இதையும் கலந்துடலாம். நல்லா நெய் மேலே மிதந்து வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம். இந்த மாதிரி கிண்ட நெய் வந்து இந்த மாதிரி நமக்கு மேலே அந்த பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கன்னா நல்லா காற்றெல்லாம் இல்லாமல் ஆயிரும். உடனே நம்ம இதில் பீஸ் போடக்கூடாது. நம்ம எப்பயும் நார்மலாக மைசூர் பாக்கு எப்படி பீஸ் போடுவோமோ அது போல் ஆற விட்டு அதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இறங்கு பாருங்கள். இப்போயே பார்த்தாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆனால் என்ன லைட்டாக சூடாக இருக்குது. அதனால் சாப்பிட முடியாது. 1 மணி நேரமாவது ஆகும் நல்லா ஆறுறதுக்கு. அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் வெளியில். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். தட்டை இப்படி வச்சு இப்படி கமத்திடலாம். அதுக்கப்புறமா இப்படி எடுக்கலாம். சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே நல்ல கலராக வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மைசூர் பாக் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது போல் மைசூர் பாக் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடலை மாவில் செய்கிற மைசூர் பாக் மாதிரியே அதை விட அதிகமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மைசூர் பாக். நீங்களும் இது போல் பால் பவுடரில் மைசூர் பாக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.